இது உங்கள் அன்பு சகோ தட்சிணாமூர்த்தி. ஸ்காட்லாண்டில் ஃப்ளமிங்கிற ஒரு சின்ன விவசாயி, கொஞ்சம் நிலங்கள் வச்சுட்டு இருக்க ஒரு விவசாயி தன் நிலத்தில் வேலை செஞ்சுட்ருக்கார். அந்த நேரம் பார்த்து என்னை காப்பாற்றுன்னு ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் கேட்குற பக்கத்தை நோக்கி இவர் போகிறாரு. பார்த்தா ஒரு சின்ன பையன் இடுப்பளவு புதை மணலில் மூழ்கி சாகிற நிலையில் இருக்கிறான். அந்த பையனை போயிட்டு ஃப்ளமிங் காப்பாற்றுறாரு. காப்பாற்றி அந்த பையனை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறார். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கார் ஃப்ளமிங்கோட வீட்டுக்கு முன்னாடி நிற்குது. நம்மளே ரொம்ப ஏழ்மையான ஒரு விவசாயி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ ஆடம்பரமான ஒரு கார் நிற்குது அப்படின்ட்டு வியந்து பார்க்குறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த கார்லேருந்து அப்போது நிலச்சி வாழ்ந்தார் மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இறங்குறாரு. அவர் இறங்கி ஃப்ளமிங்கை பார்த்து, நேற்று 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய பையனை காப்பாற்றினது நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, நான் தான் காப்பாற்றுறேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். உங்களை சுற்றி, உங்கள் நிலத்தை சுற்றி இருக்கிற எவ்வளோ உங்கள் கண்ணு கட்டுற தூரம் இருக்கிற எந்த நிலம்னாலும் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்ல, எந்த உதவியும் பார்த்து நான் அந்த உதவியை செய்யலைங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போகுது, அது காப்பாற்ற வேண்டியது கடமை, என்னுடைய கடமை. எனக்கு எந்த உதவி வேணாம். நான் இந்த சின்ன விவசாயத்துலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஃப்ளமிங்கோட பையன் வெளியே வந்து நிற்கிறான், வீட்டுக்கு வெளியே. இப்போ அந்த நிலச்சுவாந்தார் கேட்குறாரு, பணக்காரர் கேட்குறாரு, யார் அந்த குழந்தை அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ளமிங் ரொம்ப கர்வமாக சொல்கிறாரு, என்னுடைய பையன் தாங்க, ரொம்ப நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்கிறார். அவங்ககிட்ட கொஞ்சம் ஆடைகள் கிழிஞ்சலாக இருக்குது, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறதுனால. இப்போ அந்த பணக்காரர் சொன்னார், சரிங்க, நீங்கள் தான் நான் செஞ்சு எந்த உதவி வேணான்னு சொல்லிட்டீங்க. என் பையனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அந்த எல்லாமே உங்கள் பையனுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். என் பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறானோ அதே போல் உங்கள் பையனும் அதே ஸ்கூலில் படிக்கட்டும். உங்கள் பையன் படிக்கிற செலவை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, நம்மளால தான் படிக்க வைக்க முடியல, நம்ம ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த விஷயத்துக்கு ஃப்ளமிங் ஒத்துக்கிட்டார். அதே மாதிரி அந்த பணக்காரர் தன்னுடைய பையனை எந்த ஸ்கூலில் சேர்த்தாரோ அதே ஸ்கூலில் ஃப்ளமிங்கோட குழந்தையே சேர்த்தாங்க. அதே மாதிரி 2 பேரும் நல்லா படித்தாங்க. ஃப்ளமிங்கோட பையன் பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் காலேஜில், லண்டனில் மெடிக்கல் காலேஜில் படித்து டாக்டர் ஆனார். அவர் கண்டுபிடிச்சது தான் பெனிசிலியம் அப்படின்ற உயிர் காக்கும் மருந்து. பெனிசிலியம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெனிசிலியம் ரொம்ப முக்கியமான மருத்துவ கண்டுபிடிப்பு. அந்த ஒரு மருத்துவ கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சார் அவர் தான் சர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். ஃப்ளமிங்கோட பையன் சர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் ஒரு சிறந்த மருத்துவராக உருவாகி பெனிசிலியம் அப்படின்ற ஒரு உன்னதமான மருந்தை கண்டுபிடிச்சார். அந்த நிலச்சுவாந்தார் பேர் ரண்டால்ஃப் சர்ச்சில் அப்படின்ட்டு. ரண்டால்ஃப் சர்ச்சில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிலச்சுவாந்தார் லண்டனில். அவருடைய பையன் தான் நம்ம எல்லாருக்குமே 2ஆம் உலகப் போரில் லண்டன், இங்கிலாந்து சார்பாக பிரதமராக இருந்து 2ஆம் உலகப் போரை வழிநடத்த ஒரு முக்கிய பிரதமர். அவர் தான் வின்சென்ட் சர்ச்சில். அந்த புதைமணில் புதைந்து இறக்க போயிருந்த அந்த குழந்தை தான் வின்சென்ட் சர்ச்சில். ஒரு டைம் வின்சென்ட் சர்ச்சிலுக்கு கல்லூரி படிக்கும்போது உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கும் ஃப்ளமிங், சார் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கண்டுபிடிச்ச அந்த பெனிசிலியம் மருந்து கொடுத்து தான் காப்பாற்றினாங்க. வின்சென்ட் சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளமிங் புதைமணிலிருந்து காப்பாற்றினார். அவருடைய மகன் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் பெனிசிலியம் கொடுத்து நோயிலிருந்து காப்பாற்றினார். அதுக்கு நன்றி கடனாக அவருடைய அப்பா தான் இவரை படிக்க வச்சு மருத்துவராக்குறாங்க. அதனால் ஒரு சின்ன உதவி செய்தாலும் சரி, அது பயனுள்ளதாக செய்யணும். மிகப்பெரிய பணக்காரர்களாக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகள் படிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எந்த டேலண்ட் இருக்குதோ நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தை அவங்களை காப்பாற்றும். வேறு ஏதோ டேலண்ட்டாக இருக்கிறது நீங்கள் அனுப்பலாம். உங்கள் ஊரில் நீங்கள் பார்க்குற இடத்துல ரொம்ப வசதி ஏழ்மை கம்மியாக இருக்கிற பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உதவுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு வருங்காலத்தில் ஒரு சிறந்த மருத்துவராக, இன்ஜினியராக, ஒரு சிறந்த விவசாய வல்லுநராக, சிறந்த வழக்கறிஞராக, சிறந்த ஆசிரியராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பிள்ளை படிக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுறதுக்கு உங்கள் ஊரில் நல்லா படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் சரி, ஒவ்வொரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் சரி, அதுக்கு மேலே இருக்கணும் சரி, உங்கள் குழந்தை படிக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம ஊரில் படிக்கிற குழந்தைகள், நல்லா படிக்கிற குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களால மேற்படிப்பு படிக்க முடியாத வசதி இருக்காது, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஊரில் இருந்தும் ஒரு மிக சிறந்த மனிதன், வரலாற்றில் கால் பதிக்கும் ஒரு மனிதன் உருவாவான். அன்பும் அறிவும் கொடுங்க. அன்பும் அறிவும் இருக்கிறவங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கும், அவர்களுக்கு சிறு உதவி செய்து அவர்களை மேலே தூக்கி விடுங்கள். நம்ம ஊரில் இருந்தும் வரலாற்றில் இடம் பிடிக்கும் மனிதர்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். நன்றி, நன்றி, நன்றி.